ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம் புறம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது ராஜ்மோகன். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க வானை வணங்கி எமது தாய் மண்ணை வணங்கி இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் தன்னுடைய பாதிப்புகளிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். தமிழில் விடுதலை என்பது நம் கண்முன்னே தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் மிக ஒரு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது பிஜேபி தான். ஒடுக்குமுறை, சுரண்டல், ஆதிக்கம் இந்த மூன்றையும் எதிர்ப்பது மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த போராட்ட அளவுகள். இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு சமர் நடந்தது என்றால் அது ஈழத்தில் தான். அகம்புறம் நிகழ்ச்சியுடைய இன்றைய விருந்தினர் யார்? இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், மிக சிறந்த எழுத்தாளர், நாடறிந்த தமிழ் தேசிய உணர்வாளர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து உரிமை குரல் எழுப்பி வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், மதிப்பிற்குரிய ஐயா திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். முதல்ல உங்களுடைய பேர், அது வந்து எப்போதுமே தமிழர்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு பேர், வன்னியரசு. இந்த பேர் எப்படி வந்தது? உங்கள் குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்கள். இந்த வன்னியரசு என்கிற பெயர் என்னுடைய தலைவர் அவர்கள் வைத்த பேர் தான். குடும்பத்தில் எனக்கு ஜெயராஜ் என்கிற பெயர் தான் வைத்திருந்தார்கள். குடும்பம்ங்கிறது ஒரு கிறிஸ்தவ பின்னணி கொண்ட குடும்பம்தான். இந்தியாவில் உள்ள அனைத்து சேரிகளை போல தான் எங்கள் ஊரும் எப்படி சாதிய ஒடுக்குமுறை இருக்கிறதோ அந்த பின்னணியில் தான் நாங்கள் வளர்ந்தோம். சமூகத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று தான். ஆனால் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு சாதியின் பெயரால் இழிவு ஏற்படுகிறது என்பதை தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்கிறோம். பல நூல்களில் படிக்கிறோம். இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுதுதான் இந்த 80களில் கொழும்பில் எப்படி மிகப்பெரிய இன விடுதலை போராட்டம் தமிழர்களுக்கு எதிராக அங்கே கொழுந்து விட்டு எரியும் பொழுது சென்னை தமிழகத்தில் உள்ள நிறைய கிராமங்களில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக வீடியோக்கள் அங்கே நடக்கிற கொடுமைகளை போட்டுக்கொண்டிருந்தார்கள். போராட்டத்தையும் போட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் +2 படித்து கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அப்பொழுதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பொழுதுதான் எங்களுடைய தலைவர் தொடங்குகிறார். ஆக சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய குறிக்கோளாக இருந்தது. விடுதலை புலிகள் மாதிரியே விடுதலை சிறுத்தைகள். ஆமாம். எப்படி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வார், சாதி ஒழித்தல் ஒன்று, தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல சாதி ஒழித்தல் தான். அதுக்கு அடுத்து தான் தமிழ் வளர்த்தல்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது. அது என்னப்போ மாதிரி இளைஞர்களுக்கு அது ரொம்ப ஊக்கம் கொடுத்தது. ஏன்னா ஒடுக்குமுறைங்கிறது எங்கே நடந்தாலும் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுறதான் உண்மையான போராளியாக இருக்க முடியும். ஈழத்தில் எப்படி அந்த சிங்கள ஒடுக்குமுறைக்கு எதிராக மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழர்களை ஒன்று திரட்டி போராடினாரோ அதுபோல் இங்கே சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆதரவாக இவர்களை ஒன்று திரட்டி போராடுறார். இந்த நேர்கோட்டில் தான் என்னுடைய பயணம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. ரொம்ப சுவைப்பட சொன்னீங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு கட்சி, அரசியல் கட்சி. அது ஒரு அதிகார கைப்பற்றலை மூலமாக தனது மக்களுக்கு நன்மை செய்வதை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும் நான் கேட்கல, பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் தலைமைகளை நம்ம கேள்வியே கேட்க முடியாது. பெரிய அமைச்சராக இருப்பாங்க, ஆனால் ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்க முடியுமானா அப்படி ஒரு சூழல் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். எந்த கட்சி இருந்தாலுமே சரி. வெளிநாடுகளில், மேலை நாடுகளில், ஐரோப்பிய தேசங்களில், அமெரிக்க தேசங்களில் தங்களது கட்சி தலைமையை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை தொண்டர்களுக்கு இருக்கிறது. ஏன் தமிழக அரசியல் சூழலில் அப்படி இல்லை? உங்கள் கட்சியில் அது இருக்கா? இல்லை, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் ஒரு முழுமையான ஒரு ஜனநாயக அமைப்பு தான். உதாரணத்துக்கு 2009 தேர்தல் தொடங்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தான் அங்கே ஈழத்தில் அந்த மக்களை கொன்றளித்தது. அங்கே யுத்தம் நடந்ததற்கு இலங்கை அரசுக்கு முழு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான், காங்கிரஸ் அரசு தான். அதற்கு எதிராக தலைவர் அவர்கள் உண்ணாவிரதம்லாம் இருந்தார்கள். ஆனால் 2009 அந்த கட்சியோடு திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்கும் பொழுது நாங்கள் எங்கள் கட்சியில் நடந்த அந்த செயற்குழுவில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி வைக்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கையும்,
கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய டெசோ என்பது ஒரு நாடகம்தான், அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று நான் மட்டுமில்லை, என்னை போன்ற பலர் வந்து அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதாவது தலைமை ஒரு முடிவு எடுத்திருந்தால் கூட இம்மாதிரியான குரல்கள், இந்த மக்கள் மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுடைய மக்களுடைய குரல் இப்படியாக இருக்கிறது, ஆக நம்ம அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்கிற அளவிலே கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு அந்த முடிவை மாற்றுகிற அளவுக்கு தலைவர் எடுத்த அந்த முடிவை மாற்றி வேற ஒரு முடிவு எடுப்பதற்கு கூட வந்து எங்களுடைய குரல்கள் அங்கே எதிரொலித்திருக்கு. ஆக எங்களுடைய தலைமையை பொறுத்தளவில் தொண்டர்கள் கீழ்நிலையில் இருக்கிற தோழர்களுடைய ஜனநாயகபூர்வமான அந்த ஆலோசனையும் கேட்டு தான் அவர் செய்வார். மற்ற கட்சியை பற்றி எனக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் அளவுகோல் என்பது என்னென்னா, ஒடுக்குமுறை, சுரண்டல், ஆதிக்கம், இந்த மூன்றையும் எதிர்ப்பது மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த போராட்ட அளவுகோல். இந்த அடிப்படையில் தான் கட்சியில் இருக்கிற அனைத்து தோழர்களுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் என்னுடைய அந்த உரையாடலும் உறவாடலும் தலைமையோடு நாங்கள் பேசும்பொழுது முழுமையான ஒரு ஜனநாயகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் தலைவருக்கும் அதுக்கு வந்து செவிமடுத்தார் நீங்கள் சொல்கிறத? ஆமாம். அது என்னென்னா வந்து இதெல்லாம் நாங்கள் பேசி ஒரு தீர்மானமாக வந்து கொண்டு வரும் பொழுது என்ன காரணங்களுக்காக வந்து நம்ம திரும்ப அந்த கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்து எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் தோழர்களுக்கும் விளக்கம் கொடுத்து நம்ம இந்த தேர்தலை இப்படித்தான் போக முடியும். ஏனென்றால் காங்கிரஸை விட பிஜேபி மிக ஆபத்தான ஒரு சக்தி. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மாறுகின்ற வரை காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, இலங்கையிலே ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. ஆக அதற்கு நம்ம வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைக்கிற வகையில், பாராளுமன்றத்தில் நம்ம பேசுகின்ற வகையில் நாம் வந்து இந்த கூட்டணியில் இருந்து நம்ம செல்ல வேண்டும் என்று தான் தலைவர் அவர்கள் பேசி எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்தார்கள். அந்த வகையில் முதலில் தலைவர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது, இலங்கையில் நடந்த அந்த யுத்தம் குறித்து வெள்ளை அறிக்கை தர வேண்டும், எவ்வளோ ஆயுதம் கொடுத்தீர்கள், இப்படியே வந்து தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக இந்தியா செயல்பட்டால் தமிழ்நாடு தனிநாடாக கூட வாய்ப்பு இருக்குது என்று பாராளுமன்றத்திலேயே கடுமையாக எச்சரித்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நாம் அந்த கூட்டணியில் இருந்து நாம் அங்கே பாராளுமன்றத்திற்கு போனதற்கான ஒரு பயன் கிடைத்திருக்கிறது என்று தான் நாங்கள் நிச்சயமாக சர்வதேச அரங்கிலும் வெகுவாக பாராட்டப்பட்ட ஒரு பாராளுமன்ற பேச்சு அது. இனி எதிர்வரும் காலத்தில் காங்கிரஸ் கூட்டணியோடு அல்லது காங்கிரஸ் கட்சி இருக்கிற ஒரு அணிக்குள் விடுதலை சிறுத்தைகள் செல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு இந்தியாவில் மிக ஒரு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது பிஜேபி தான். மதவாதம் என்பது மிக மோசமான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சொல்லாடல். அது எப்படி சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் இந்த சொல்லாடல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று. அந்த பேரினவாத அரசியலை தான் இன்றைக்கு மோடி அவர்கள் இந்தியாவிலே கொண்டு வந்திருக்கிறார். அதாவது இந்து பேரினவாதத்தை அவர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை பொறுத்தளவில் காங்கிரஸ் என்கிற கட்சிக்கும் பிஜேபி என்கிற கட்சிக்கும் சமதூரத்தில் வைத்து பார்க்க முடியாது. மிக மோசமான ஜனநாயகத்துக்கு எதிரான மக்களுடைய குரல் வலையை ஒடுக்குகின்ற ஒரு அரசாக இன்றைக்கு பிஜேபி அரசு இருக்கிறது. காங்கிரஸும் எதிரி தான், பிஜேபி எதிரி தான் சொல்கிறீங்க. மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஐயா. சிறுத்தையிடம் புலிகளை குறித்து நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் தளம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் களம் என்பது வேறொரு அரசியல் பாதையில் தமிழக அரசியலோடு சேர்ந்துதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓஹோ. தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கருத்தோட்டத்தில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்றைக்கு தமிழக சூழல் திராவிட இந்த அரசியலோடு தமிழ் தேசிய அரசியலும் ஒரே நேர்கோட்டில் பயணித்து கொண்டிருக்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தமிழ் தேசியம் என்பது ஒரு புரட்சிகரமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய புரிதல். எப்படி இன்றைக்கு உலகம் முழுக்க
அடையாளம் என்பது, தமிழர்களுக்கான அடையாளம் என்பது தமிழீழம்தான், தமிழீழ அரசியல்தான். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த போராட்ட களம்தான் இன்றைக்கு. அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கை என்பது தமிழ் தேசியம்தான், தமிழ் தேசிய அரசியல்தான். மேதகு பிரபாகரன் அவர்கள் நினைத்திருந்தால் தான் ஒரு இந்து தான் என்று சொல்லிக்கொண்டு கூட இந்துத்துவ அரசியலை உள்வாங்கி கொண்டு அங்கே இன்றைக்கு வேற ஒரு இருந்து இன்றைக்கு வந்து எப்படி சிங்களவர்களுக்கு நிகராக அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து சுத்தமாக எந்த ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதற்கு தன்னுடைய அந்த உயர்வான அந்த லட்சியத்தை கைவிடாமல் அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் அப்படியான ஒரு சூழல் இல்லை. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தில் சாதியம் அங்கே ஒளிந்தது. ஊர்களில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கட்டமைப்பில், விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பில், அவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் சாதி என்கிற பாகுபாடு எங்கேயுமே இல்லை. சாதியை பற்றி பேச முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தன்னுடைய சுவரொட்டிகளிலும் தன்னுடைய நிகழ்ச்சிகளிலும் படங்களாக பிரதானப்படுத்துகின்ற தமிழகத்து தமிழ் தேசியவாதிகள் அது சாதி ஒழிப்பை பற்றி இங்கே பேசாதது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. சாதி ஒழிப்பு குறித்து அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. சாதியை ஒழிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் எல்லோருக்குள்ளும் அவங்க இதயத்துக்குள்ளே ஓரமாக தன்னுடைய அடையாளம் ஒன்று ஒளிந்திருக்கும். தனக்குன்னு ஒரு அடையாள சிக்கல் இருக்க வரும்பொழுது அந்த சாதிய அடையாளங்கள் வெளில வருது. அப்படிப்பட்ட சூழலில் இப்போது சாதியத்தை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்கண்ணா? ஏன்னா வட இந்தியாவில் இப்போ சில தினங்களுக்கு முன்பு ராகுல் என்ற மாணவர், PhD மாணவர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார். சாதியை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது தமிழனுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை என்பதுதான் சங்க இலக்கியங்களிலிருந்து வர பதிவுகள். டார்வினுடைய கோட்பாடே வந்து குரங்கினுடைய பரிணாம வளர்ச்சி தான் மனிதன், குரங்கிலிருந்து தான் பிறந்தான் மனிதன் என்பது வளர்ச்சி. அப்போ உருவாக்கப்பட்டது சாதி. அப்போ உருவாக்கப்பட்டதை நம்ம வந்து மனிதர்களாக உருவாக்கப்பட்டிருக்கு, அதை வந்து அழிக்கவும் முடியும் என்பது எங்களுடைய கருத்து. அது எப்படி அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். சாதி எப்படி ஒழிந்தது என்று விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பை பார்க்கும் பொழுது தெரிகின்றது. அப்போ சாதி ஒழிப்பு என்பது தயவுசெய்து இங்கே சாதி ஒழிக்க விரும்புகிறவர்கள் தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய ஆட்சிக்கு கீழே எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது அங்கே யாருமே சாதியை கேட்டதே இல்லை. நான் அங்கே வந்து பல மாதங்கள் அங்கே தங்கியிருந்து பணியில் செய்திருக்கிறோம். யாருமே ஒருத்தர் கூட இன்னும் சாதி மறுப்பு திருமணங்கள் தான் அங்கே நடந்திருக்கு. இந்த சாதின்னு கூட யாரும் சொல்ல முடியாது. அப்போ சாதி ஒழிப்புக்கான தேவைகள் இருக்குது, அதற்கான சாதியை ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது அரசியல் தான். உங்களுடைய அனைத்து பதில்களிலுமே உங்களுடைய கொள்கை பிடிப்பு தெரியுது, உங்களுடைய உயர்ந்த லட்சியம், சிறந்த சிந்தனைகளாக தெரியுது. ஆனால் நீங்களே வந்து பலமுறை தேர்தல் அரசியலை பார்க்கிற பொழுது அதிமுக, திமுகவோடு அதிக முறை கூட்டணிகள் வைத்திருக்கிறீர்கள். சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த அணியில் கூட இருந்திருக்கீங்க, அவரை கூப்பிட்டு நிறைய விருதுகள்லாம் கொடுத்தீங்க. ஆனால் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போக்கு வேறு விதமாக இருக்கிறது. அவங்க வந்து கூரைகளை கொளுத்தினதா நீங்களும், இது வந்து அரசு சலுகைகளை பெறுவதற்காக இவங்களாக கொளுத்திக்கிட்டாங்க, எங்களை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஒரு ரவுடி கட்சினே வெளிப்படையாக மருத்துவரையா சொல்கிறாரு. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போக்கை, உங்கள் மீது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்னென்னா, இது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு அவதூறு. எப்படின்னா, ஒரு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகம். பொது நீரோட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள். நீங்கள் பொது குளத்திலே குளிக்கக்கூடாது, பொது வீதியிலே நடக்கக்கூடாது, நல்ல உடை உடுத்தக்கூடாது, ஷூ போடக்கூடாது, இதெல்லாம் வர்ணாசிரம கொள்கைகள். அப்போ அந்த வகையிலே தான் அந்த வர்ணாசிரம கொள்கையை மனுநீதி கொள்கையை தாங்கி பிடிப்பவராக இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை சார்ந்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரு இரண்டு விதமான போராட்டம். எப்படி என்றால், ஆதிக்கத்தை தக்க வைத்து கொள்வதற்காக பாமக நடத்துகிறது ஒரு போராட்டம். அந்த ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் நினைக்கிறது விடுதலை சிறுத்தைகள். எந்த ஆதிக்கமும் இருக்கக்கூடாது, மனிதர்களுக்குள்ளே எந்த ஆதிக்கமும் இருக்கக்கூடாது, எந்த ஒடுக்குமுறையும் இருக்கக்கூடாது, எந்த சுரண்டலும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து வாழ்வியல் சித்தாந்தம், இதுதான் உண்மையான ஃபிலாசபி. இந்த மூன்று அளவுகள் தான் தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சுதுமலை பிரகடனத்திலே அவர் வந்து சொல்லியிருப்பார்கள்.
சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிரான ஒடுக்குமுறை, சுரண்டல், ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழர்களுடைய போர் தொடரும் சொல்லியிருப்பார். அந்த 3 அளவுகோல் தான் எங்களுடைய அளவுகோல். இன்றைக்கு வந்து இதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்னவென்றால், நாங்கள் பொது நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம்தான். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், ஊருக்கு வெளியிலே இருந்த அந்த சமூகத்தை பொது நீரோட்டத்திலே இணைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஊர் ஒன்று இருக்கும், சேரி ஒன்று இருக்கும், 2 இருக்கும். 2 சுடுகாடு இருக்கும். ஊருக்கு ஒரு சுடுகாடு, சேரிக்கு ஒரு சுடுகாடு இருக்கும். டீ கடைக்கு போனால் உங்களுக்கு ஒரு தேநீர் கோலை இருக்கும், அங்கே ஒரு தேநீர் கோலை இருக்கும். இதெல்லாம் மாற வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இலக்கு. அதற்காக நாங்கள் இப்போ எல்லாரோடும் பயணப்பட்டிருக்கிறோம். ஒரு பொது நீரோட்டத்தில் இணைய வேண்டும். ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டில் வந்து உண்மை இருக்கக்கூடாது. அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அவர்களோடு இணைந்து ஒரு இணக்கமாக இருக்க வேண்டும், சமூக நல்லிணக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தோம். ஆனால் ஓட்டரசியலுக்காக மீண்டும் அவர்கள் வந்து தீப்பந்தங்களை எடுத்து கொளுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் தேர்தல் முடிவுகள் பார்க்கிற பொழுது இவ்வளவு நெருக்கடி அதிமுக கொடுத்தும் கூட எந்த கட்சியும் செய்ய முடியாத ஒரு சாதனையை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏன் விடுதலை சிறுத்தைகளால் தேர்தலில் ஒரு வெற்றியை அறுவடை செய்ய முடியவில்லை? இல்லை, அதான் நான் குறிப்பாக இந்த மன்னிக்கணும், தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த கலவரங்கள்லாம் நடந்தது, நிறைய சம்பவங்கள் நடந்தது. நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள் கூட அதை கடுமையாக கண்டிச்சாங்க. ஆனால் தேர்தல் முடிவு, மக்களுடைய முடிவானது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் என்னென்னா, ஒரு 1000 வருடமாக வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு தலைவன் இல்லாத ஒரு சமூகம், இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம். யார் வாக்களிக்க சொன்னாலும் வாக்களித்த சமூகம் இந்த சமூகம். ஒடுக்குமுறைகளை வந்து தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருந்த சமூகம். நீங்கள் பாருங்கள், எங்காவது நீங்கள் இப்போ சொன்னீங்க, ஆந்திராவில் ரோஹித் வெமுலா வந்து அவன் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் செய்த தவறு என்ன? ஒன்றுமே இல்லை. அவன் வந்து யாக்கூப் மேமனுடைய தூக்கு தண்டனை கூடாது என்பதற்காக போராட்டம் நடத்தியான். அவங்க அம்பேத்கர் மாணவர் கூட்டமைப்பு சார்பாக. அதற்கு பிறகு முசாபர் கலவரம் தொடர்பான அந்த குறும்படத்தை திரையிட முயற்சி செய்தவன். இந்த காரணங்களுக்காக அவன் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறான். அவனோடு சேர்ந்து 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறான். ஆக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் உயர்கல்வியிலே படிக்கிறதுக்கு போகும்பொழுது அவனுக்கு இருக்கிற நெருக்கடிகள், அந்த சொசைட்டிலே வந்து அவனை தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் தான் அவன் வந்து இன்றைக்கு தற்கொலைக்கு தூண்டப்பட்டுள்ளான். இது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, ஒரு மாதிரி. இது தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலை இதுதான். இன்றைக்கு எப்படி வந்து நீங்கள் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வர்ணாசிரமம் சொல்லுதோ, அதை இன்றைக்கு வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் சொல்லுது. அப்போ இன்றைக்கி வந்து இவ்வளவு வந்து ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளான ஒரு சமூகம் மேலெழுந்து வருவதற்கு அவங்களை கட்டமைக்கிறது, அவர்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதோடு இந்த கற்பி, புரட்சி செய், ஒன்று சேருன்னு சொன்னார். அந்த ஒன்று சேர் அப்படிங்கிறது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுது. இவ்வளோ மக்களை வந்து ஏன்னா இவங்க என்ன டிப்ரெஸ்டாக இருந்த மக்கள், வந்து உதிரியாகவே இருந்த மக்களை வந்து ஒன்று திரட்டி முதல்ல வந்து இந்த தேர்தலில் இந்த பொது நீரோட்டத்தில் அவங்க கொண்டு வரதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டத்தை இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்றைக்கி நீங்கள் சொந்த தருமபுரியில் வெற்றி பெற்றார்கள் என்று நீங்கள் சொல்வது, அவர்கள் வந்து பிஜேபி, மதிமுக எல்லாருமே இருந்து அதற்கு முன்பாக அவர்கள் செய்த அந்த தொகுதியிலே அவர்கள் செய்த அந்த கலவரம் தான். தருமபுரியில் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நத்தம் காலனியில் 2 சேரிகளை கொளுத்தி திவ்யா இளவரசன் அந்த காதல் திருமணத்தை பயன்படுத்தி அங்கே இந்த பொலரைஸ் பண்ணுறது, அந்த மக்களை, குறிப்பிட்ட மக்களை இன்னொரு மக்களுக்கு எதிராக திசை திருப்புகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு, எப்படி வந்து மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை போலரைஸ் பண்ணாரோ, ஆர்கனைஸ் பண்ணாரோ, அதுபோல் வந்து தலித்துகளுக்கு எதிராக மற்ற மக்களை வந்து ஒரு போலரைஸ் பண்ணி ஓட்டுகள் வாங்க முடியும் என்கிறதை வந்து அவர்கள் வந்து செய்தார்கள். ஆனால் இது எல்லா காலமும் நடக்காது, வெற்றி பெறாது. ஏனென்றால் வர இளைய தலைமுறை வந்து அதற்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மாற்றம் உருவாகும். அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த மாற்றத்திற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது இல்லையா? அப்படி அவங்களுடைய மக்களை ஈர்த்து அல்லது அவர்களிடம் நேரடியாக பேசி
ஏதாவது ஒரு தேர்தலில் தனியாக நிற்கக்கூடிய முயற்சி நீங்கள் ஏன் இறங்கலை? இல்லை, இப்போ அது அந்த மக்கள் நல கூட்டணி இப்போ நாங்கள் தான் அதை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். என்னென்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிறதான் முழக்கம். அந்த அதிகார பகிர்வுக்காக இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒற்றை ஆட்சி முறையை வந்து அகற்ற வேண்டும், ஒரே குடும்ப ஆட்சியும் அகற்ற வேண்டும், எல்லோருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரத்தை எடுக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் தான். அந்த வகையில் இன்றைக்கு முதல் முயற்சியாக, முன்முயற்சியாக இந்த மக்கள் நல கூட்டணி மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை விதைத்திருக்கிறோம். இதுவே வந்து நாங்கள் வந்து ஒரு தனித்த நிற்பதற்கான ஒரு சூழல் தான் இது. மகிழ்ச்சி. தமிழகத்திலிருந்து இப்போ ஈழத்துக்கு போகிறோம். ஈழம் என்பதும் அந்த தமிழீழ சிந்தனை என்பதும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்தது. உங்கள் இயக்கத்தின் பெரிய விடுதலை சிறுத்தைகள் என்று வைத்திருக்கிறீர்கள். உங்கள் தலைவர் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்டர்களுக்கும் அந்த உணர்வாளர்கள் தான். நீங்கள் மன்னிய அரசு முதல் முறையாக ஈழத்திற்கு சென்ற அந்த அனுபவத்தை ஐபிசி தமிழில் பகிர்ந்துக்குங்க. எங்களுடைய தலைவர் அவர்கள் 2002-2003ஆம் ஆண்டு அந்த போர் நிறுத்த ஒப்பந்த காலங்களில் 2 முறை அவர் தலைவர் அவர்கள் சென்றார்கள். சென்று அங்கே யாழ்ப்பாணத்திலே மானுடத்தின் தமிழ் கூடல் என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான சென்றார்கள். அவரோடு சேர்ந்து தமிழகத்தில் நம்முடைய இயக்குனர் புகழேந்தி, ஓவியர் மருது, கவிஞர் இன்குலாப் போன்றவர்களெல்லாம் சென்றார்கள். அவர் போய் வந்த பிறகு நான் 2004ஆம் ஆண்டு அந்த மண்ணுக்கே செல்ல முடிந்தது. என்னுடைய நண்பர் சேரலாதன் தான் என்னை அழைத்திருந்தார். அவர் அங்கே ஒரு கேனலாக இருந்தவர். ஊடகப் பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் அவர். தமிழீழ தேசிய தொலைக்காட்சி என்கிற தொலைக்காட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அதற்காக நான் அங்கே சென்றேன். நான் 1999ஆம் ஆண்டு மதுரை மத்திய சிறையில் நான் ஒரு ஆயுள் சிறைவாசியாக 3 ஆண்டுகள் இருந்தேன். அப்பொழுது திலீபனுடைய நினைவு அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அந்த பிளாக் என்று சொல்வார்கள், நாங்கள் இருந்த சிறை பகுதியில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்த பொழுது, அப்போ திலீபனுடைய படத்தை வைத்து நாங்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது உள்ளே இருக்கிற காவலர்கள் அந்த படத்தை அகற்றி அப்புறப்படுத்த முயற்சிப்போம். நாங்கள் போராட்டம் நடத்தினோம். வெளியில் வந்து அந்த இதிலிருந்து வெளியில் வந்து போராட்டம் நடத்தினோம். அப்பொழுதுதான் பக்கத்து கேம்பில் வந்து இவங்க இருக்கிறாங்க, சேரலாதன், கடாஃபி, ஒரு 6-7 முக்கியமான போராளிகள்லாம் இருந்தாங்க. அப்போ என்னை வந்து சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது நான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது அப்போ எங்களுக்கான ஒரு உறவாடல் நிறையா இருந்தது. 3 ஆண்டுகள் எனக்கு முன்பே விடுதலையாகி சென்று விட்டார் சேரலாதன். அவர் அங்கே போன பிறகு என்னுடைய தலைவரை அவர் அங்கே ஈழத்திலே சந்தித்து என்னை வரும்படி கட்டளையிட்டிருந்தார்கள். அந்த வகையில் நான் அந்த மண்ணுக்கு சென்று எங்கள் விடுதலை சிறுத்தைகள் அந்த போராட்டத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, களத்திலும் கருத்திலும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் வந்து எங்களால் முடிந்தளவு திருப்தியாக செய்தோம் என்பது எங்களுடைய கருத்து. இது எல்லாவற்றுக்குமே என்னுடைய தலைவர் எந்த பணிகள் செய்தாலும் அதற்கு ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தான் இருந்தது. ஆயுதங்கள் கடத்தியதாக கூட எங்கள் மீது வழக்கு போட்டார்கள். என்னுடைய கட்சியைச் சேர்ந்த வேலுச்சாமி, இன்னும் 2 பேர் வந்து ராமேஸ்வரத்தில் பால்ரச கடத்தியதாக வழக்கு போட்டார்கள். இதெல்லாமே வந்து அந்த போராட்டத்தில் எங்களுடைய களப்பணி செய்வதற்காக, செய்யக்கூடாது என்பதற்காக இங்கே இருக்கிற அரசு செய்த ஒடுக்குமுறை தான் அது. அதிலிருந்து நாங்கள் மீண்டும் இன்றைக்கும் அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரு பசுமையான நினைவுகளை சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு பேசிக் கொண்டிருக்கிறார். தற்போது விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே ஐயா திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். பல நிகழ்ச்சிகளில் கேட்கப்படாத கேள்விகளுக்கு நீங்கள் இதுவரை சொல்லாத கோணங்களில் பதிலை முன் வச்சுட்டு இருக்கீங்க. குறிப்பாக அவங்களுடைய இந்த கடல் வழி பயணம், ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் ஈழத்துக்கு போனதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கங்க. அந்த பயணத்தில் தமிழகத்திலிருந்து தமிழக மக்கள் சார்பான ஒரு பங்களிப்பாகத்தான் நான் அதை பார்த்தேன். அன்றைக்கு 2008ஆம் ஆண்டு நடந்த அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் வந்து மாவிலாறில் வந்து அவங்க வந்து அந்த அணை தொடர்பாக செல் அடிக்கும்பொழுது அவர்கள் யுத்தத்தை தொடங்கி விட்டார்கள்.
அதற்கு பிறகு அங்கங்கே வந்து தாக்குதல்கள் தொடர்கிறது. பிறகு அதிகாரப்பூர்வமாகவே வந்து கொழும்பிலிருந்து அவர்கள் வந்து ஆயுதங்களை டாங்குகளை கிளிநொச்சியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் அங்கே அழைக்கப்பட்டு சென்ற நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் சேர்ந்து தான் நாங்கள் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு சாதாரண ஒரு மீனவ சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர்களோடு சேர்ந்து மீன்பிடி படகுகளில் தான் செல்ல வேண்டும். ஆகவே அவர்களைப் போல சென்றால் தான் நாங்கள் போக முடியும் என்கிற வகையில் அங்கே சென்றோம். ஆனால் என்னவென்றால் ராமநாதபுரத்தில் இறங்கி ராமேஸ்வரம் போவதற்கு முன்பாகவே உளவுத்துறையினர் எங்களை வந்து சுற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் ஏதோ எங்கே போகிறார்கள், ஏதோ வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று. அப்போ எங்களுக்கு ஒரு டவுட், இவர்கள் உளவுத்துறை தான் என்பதை வந்து உறுதி செய்வதற்காக ஒரு தொலைபேசியில் போய் ஒரு 5 எண்களை மட்டும் டயல் செய்துவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு வந்து விட்டோம். அந்த உளவுத்துறை அதிகாரி போய் திருப்பி ரீடயல் செய்கிறார். இதுதான் அப்போ அவர் உளவுத்துறை அதிகாரி என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அப்போ திரும்பி நம்ம போக முடியாது என்பதற்காக மீண்டும் மதுரைக்கே நாங்கள் ராமநாதபுரத்திலிருந்து கிளம்பு இரண்டு பேராக இருந்தவர் 4 உளவுத்துறை அதிகாரிகளாக முன்னும் பின்னும் ஏறி வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். அப்பொழுது கண்டக்டரை பார்த்து நானும் என்னுடைய நண்பர் இருவரையும் அவர் 2 பேருமே வந்து பிக் பாக்கெட்காரங்க, அவங்கள ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம், இப்படி தான் அவங்க வந்து சொல்லி எங்களை வந்து எங்கேயும் போக விடாமல் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. என்ன நோக்கம்னா அந்த பஸ் முழுக்க இருக்கிற 2 பிக் பாக்கெட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்கள பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து நாங்கள் எதுவுமே பேசலை. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மதுரையில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள், அங்கே அப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிற எல்லாளன் தான் அதுக்கான உதவிகள் நிறையா செஞ்சார். அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறோம், இந்த மாதிரி திரும்பி வர்றோம், உளவுத்துறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டுருக்கோம். ஒருவேளை வந்து ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கையில் ஒரு கியூ பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, ஒருவேளை எங்களை அங்கே இறக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி நாங்கள் வரலைன்னா இந்த டைமில் ராமநாதபுரத்துலேருந்து மதுரைக்கு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்தில் நாங்கள் மதுரைக்கு வரலைன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், நீங்கள் வந்து அதுக்கான போராட்டங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணல. மதுரையில் இறங்கின உடனே எங்கள் தோழர்கள் நிறைய பேர், ஒரு 100கணக்கான பேர் வந்து பஸ்ஸு நாங்கள் இறங்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. இறங்கி பிறகு நாங்கள் வெளியில் வந்த உடனே வந்து அந்த உளவுத்துறை அதிகாரிகளை பிடிச்சி யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி, அவங்க யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி அவங்கள உளவுத்துறை அதிகாரிகள் மீது பெரிய தாக்குதல் நடத்தி விரட்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய கலெக்டரு எஸ்பியிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உளவுத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலம். இன்றைக்கி வந்து ஒரு விடுதலை போராட்டத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சமூகத்திற்கு, இனத்திற்கு ஆதரவாக இங்கேருந்து ஒரு இயக்கத்திலிருந்து போவது என்பது ஒரு லேசப்பட்ட காரியம் இல்லை. ஆனால் அன்றே இரவே நாங்கள் அங்கே அவங்களுக்கு சொன்ன இடத்திற்கு, அதாவது ஒரு புலிகள் சொன்ன அந்த இடத்திற்கு வருவதற்கு அவங்க தயாராக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் போகவில்லை. ஆனால் அவர்கள் கடலிலே காத்துக்கிட்டு இருந்தார்கள். அப்போ இரவு எங்களுக்கு தொடர்பு கொண்டு இதே சேரலாளர் என்னை கூப்பிட்டு திட்டினார். நாங்கள் இங்கே வந்து எல்லாம் செத்துட்ருக்கோம், நீங்கள் என்ன இது கூட வரமாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னால், அப்புறம் இரவே நான் மட்டும் தனியாக அந்த நண்பரை விட்டு கடல் வழியில் போய் அங்கே சந்தித்து ஒரு 20-25 நாள் அங்கே இருந்து முழுமையாக அந்த எந்தெந்த பகுதியில் அந்த கிஃபீர் விமான தாக்குதல், எனக்கு ரொம்ப அங்கே அந்த கிளிநொச்சியில் இருந்து மக்களை வந்து எல்லாம் இடம்பெயர்ந்து வெளியில் விசவமடு, முல்லைத்தீவு பகுதிகள்லாம் வந்து மக்கள் போய்கிட்டுருக்குறாங்க. நம்முடைய கேனல் சேரலாதனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வந்து எல்லாரையுமே வந்து வெளியேற்ற முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. எல்லோரும் வண்டிகளில், மாட்டு வண்டியில் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வச்சு வண்டி கிளம்புது. ஒரு குழந்தை மட்டும் அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்கி திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே ஓடுது. உள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை எடுத்து கக்கத்தில் வச்சு வண்டியில் ஏறுது. எனக்கு அதை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அந்த படத்தை கூட அவங்க வந்து அந்த தலைவரை எப்படி பாதுகாக்கிறாங்க
அந்த தலைவர் மீது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அந்த தலைவர் தான் நம்மளை காக்க வந்த ஒரு பெரிய தெய்வமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் அன்றைக்கி பார்த்தேன். அப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு விஷுவல் எடுத்து எங்களையும் வாழ விடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு வீடியோவை தயார் பண்ணி அங்கேயே எல்லாமே அங்கேயே தயார் பண்ணாங்க. அதை நிதர்சனம் பிரிவும் தமிழீழ தேசிய தொலைக்காட்சி எல்லாம் சேர்ந்து அதை ஒன்று பண்ணி அதில் அங்கே ஒரு தமிழ் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழன்பன் அவர் பேர். அவர் நாடக ஆசிரியர் போல இருக்கு. அவர் தான் வாய்ஸ் ஓவரெலாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணாங்க. கவிஞர் புது ரத்னதுரையும் அந்த இதுக்கு வந்து குரல் கொடுத்துருந்தார். அதை எடுத்து தமிழகத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் வந்து அங்கே. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க கிளிநொச்சியெல்லாம் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நாங்கள் வந்து இந்த நாச்சிக்குடா தீவுன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் தான் போய் 2 நாட்கள் இருந்து, ஏன்னா எங்களுக்கு வர்றது அந்த ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த படகுகள் வரலை. இப்போ அந்த படகுல இருந்து இங்கே கரையிலையும் ஏன்னா எங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டவங்களுக்கு இருக்கணும், நாங்கள் இறங்கி கரெக்டாக போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இது. அதுக்குள்ளே வந்து நாங்கள் தெரியாமல் போனதுனால இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற உளவுத்துறை வந்து பத்திரிகை செய்தியாக வெளியில் கசிய விட்ருக்காங்க, இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் வரும்பொழுது வந்து இங்கே தமிழகத்தினுடைய உளவுத்துறை, இந்திய இராணுவமாக இருக்கட்டும், சிங்கள இராணுவமாக இருக்கட்டும், அதெல்லாம் கடந்து தான் நம்ம வரணும். அப்போ அதை மீறி தான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்போடு நம்ம வர வேண்டி இருந்தது. அப்போது ராமேஸ்வரத்தில் வந்து அந்த நானும் ஒரு தம்பியும் தான் வந்திருந்தோம். அதாவது வந்து அங்கே காயம்பட்ட ஒரு தம்பி, ரொம்ப முக்கியமான தம்பி. அவர் உடல் முழுக்க தாக்குதல் நடத்தப்பட்டது. அவனை அழைச்சிட்டு நம்ம வந்தோம். அப்போ வந்து ராமேஸ்வரத்தில் இறங்கும் பொழுது யார் வந்து விடிய காலம் வந்து இறங்கியிருந்தோம். அப்போ வந்து எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வர்றவங்க வரல அன்றைக்கி. 2 நண்பர்கள் வந்து, ஏன்னா நாங்கள் முதல் நாளே வர்றதா இருந்தோம். அன்றைக்கி எங்களுக்கு படகு இல்லாதனால மறுநாள் வந்தோம். மறுநாள் இவங்க இல்லை. அப்போ எங்கள் கையில் வந்து எந்த பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிறகு அதுக்கப்புறம் என்னுடைய கட்சியினுடைய தொடர் எல்லாளன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள். இந்த தமிழ் ஈழம் அப்படிங்கிறதுக்கான அந்த விடுதலைக்காக என்னை போன்ற ஏராளமான இளைஞர்கள், போராளிகள், இன்றைக்கி அங்கேருந்து வர்றவங்க சொல்லுவாங்க, கரையிலேருந்து இறங்கின உடனே வந்து நிறையா தோழர்கள் வந்து ஊமை மாதிரி நடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. எதுவுமே பேசாமல் தான் வந்து ஒரு ஊமை, ஒரு பிச்சைக்காரனாக நடித்து இங்கே இருக்கிற வேலைகளை செஞ்சுட்டு போனதெல்லாம் அங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்போ அதில் ஒரு புள்ளியாவது நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது, நம்ம இதுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதான். அது எல்லாமே என்னென்னா, நான் வந்து ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகத்திலிருந்து நான் வெளியே வந்ததுனால அங்கே நடந்த அந்த ஒடுக்குமுறையை வந்து நான் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒடுக்குமுறையாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் என்னுடைய அந்த கடல் வழி பயணம் என்பது அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி வந்து மிக சிறப்பாக நான் அதை கொண்டு வந்தேன். அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட அந்த சிடி, அந்த எங்களையும் வாழ விடுங்கள்ங்கிற அந்த சிடியை வந்து எடுத்துகிட்டு வந்து, அப்போ கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார். அவர் கையில் நேரடியாக மரியாதைக்குரிய அண்ணன் சுபவி அவர்கள் மூலமாக அந்த சிடியை கொடுத்து, அதுதான் தமிழகத்தில் பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது. சினிமாக்காரர்களெல்லாம் மேடையில் அன்றைக்கு ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் கூட மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் அந்த சிடியெல்லாம் பார்த்து தான் மிக தீவிரமாக அதை பேசினார்கள். நிறைய ஆர்கே செல்வமணி போன்றவர்கள், பொது வெளியில் இருக்கிறவங்க, கனிமொழி கூட அந்த சிடியை பார்த்து கலங்கியதாக சொன்னார்கள். அப்படி அந்த சிடியை உருவாக்கி அதுக்கு இங்கே இருக்கிற நண்பர்கள், அங்கே இருப்பவர்கள் எல்லாரும் உதவி செய்து ஒரு தமிழ் தேசிய களத்தில் அந்த போராட்டத்தை, விடுதலை புலிகளுடைய போராட்டம் நியாயமானது, ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் என்கிற வகையில் அந்த சிடியை நாங்கள் கொண்டு அந்த காட்சிகளை நீங்கள் பதிவு செய்யும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு சர்வதேச அளவில் பல விருதுகளை வாங்கி குவித்த அந்த புகைப்படங்களை எடுத்த புகைப்பட கலைஞர்கள் ஒரு கனத்த மனத்தோடு தான் அதை பதிவு செய்வாங்க. ஒரு அரசியல் களத்தில் இப்படி ஒரு விடுதலை இயக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த சூழல் இருந்த அந்த மண்ணில் இருந்தப்போ உங்களுடைய அகநிலை எப்படி இருந்தது? பெரும்பாலும் வந்து விடுதலை புலிகளுடைய அந்த அரசியல் என்பது அந்த போராளிகளை உருவாக்கும் பொழுது வகுப்படுப்பார்கள். போராளிகள் அழக்கூடாது என்று தான் அவர்கள் வகுப்படுப்பார்கள். கடைசியில் அந்த நந்தி கரையிலே, முள்ளிவாய்க்கால் கரையிலே ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த வகுப்புக்கு நான் அழைக்கப்பட்டேன். மரியாதைக்குரிய கடல் புலி தளபதி சூசை அவர்கள் தான் அந்த வகுப்பில் என்னை பேச வைத்தார்கள். அதாவது சாவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு சமூகம், விடுதலைக்காக எதையுமே நாங்கள் வந்து
செய்ய தயாராக இருக்கிறோம் என்கிற வகையில் தான் அந்த அணிவகுப்பிலே பேசினார்கள். நாங்கள் அந்த வகுப்பு முடிந்து வாகனத்தில் வரும்பொழுதே எங்களுக்கு முன்பு ஒரு கிபீர் தாக்குதல் நடத்தியது. நாங்கள் வந்த அந்த வாகனத்திற்கு முன்பு இருந்த வாகனம் நிலை குலைந்தது. அதிலே 2 போராளிகள் இறந்தார்கள். யாருமே அளவில்லை. எனக்கு இப்போ பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் அந்த நாச்சிக்குடா தீவில் இறங்கி வாகனத்தில் வரும்பொழுதே வழிநெடுக கண்ணி வெடி வைத்திருப்பார்கள் என்று சொல்லி என்னை வந்து வாகனத்தில் கூட்டி வந்தவர் இப்போ அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 வீலரில் மாற்றி என்னை கொண்டு வந்தார். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு வழியிலே கொண்டு போனார்கள். அப்படி போகும்பொழுது கூட ஒரு இடத்துல கண்ணி வெடி வெடித்தது. அந்த இடத்துல எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆக எல்லா இடங்களிலுமே வந்து நம்முடைய பகைவர்கள் வந்து தமிழ் பகைவர்கள் முழுமையாக வந்து சூழ நம்மை அழிக்க வேண்டும் என்கிற வகையில் தான் அதை செய்தார்கள். நான் அந்த இறங்கி முதல் பணியாக போனது ஒரு போராளிக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக தான் அந்த இடத்துக்கு நான் முதலில் சென்றேன். அப்பொழுதே என்னுடைய இதை ஏன்னா முழுமையாக இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து அழுது எல்லாமே எங்களுக்கெல்லாம் என்ன சொல்வது வற்றி விட்டது என்று சொல்வார்கள். அப்படித்தான் என்னுடைய மனநிலை இருந்தது. அதாவது என்னென்னா ஒரு சமூகத்தினுடைய விடுதலைங்கிறது வந்து சாதாரணமாக வர்றதில்லை. சாதாரணம் இல்லாமல் மோதிரம் செய்ய முடியாது என்று சாலையார் அவர்கள் சொல்வார்கள். சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்று சொல்வார்கள். அதே போல் இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு சமர், ஒரு மரபு வழி சமர் நடந்தது என்றால் அது ஈழத்தில் தான். கடைசி மன்னன் எல்லாளன் முழுமையாக சிங்களர்களுக்கு எதிராக அவர் யுத்தம் நடத்தி ஆட்சி தன்னுடைய தமிழ் நிலப்பரப்பை தக்க வைத்தானோ அதே போல் ஒரு நிலப்பரப்பை வந்து தக்க வைப்பதற்காக நடந்த அந்த சமரில் ஏராளமான போராளிகள் தன்னை உயிர் கொடுத்தார்கள். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு பேசிக் கொண்டிருக்கிறார். தற்போது விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். இவ்வளவு தூரம் களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணர்வாளர் நீங்கள். ஆனால் இந்த தலைமுறை, அதாவது எனக்கு அடுத்த தலைமுறை, எனது தம்பிகள் தங்கைகளுக்கு இந்த தியாகங்களும் இந்த வழிகளும் முழுமையாக தெரிந்திருக்கான்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும். மேலைநாடுகளில் 2ஆம் 3ஆம் தலைமுறையாக இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு இதை பற்றி தெரியல. அவர்களுக்கு சினிமா நட்சத்திரங்கள் அறிமுகமான அளவுக்கு கூட நமது தமிழ் உணர்வாளர்களினுடைய தியாகங்களும் வழிகளும் தெரியவில்லை. இதை குறித்த வருத்தம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, இது தமிழர்களுக்கே கிடைத்த சாபமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கு வந்து இந்த உலகமயமாதல், தனியார் மயமாதல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சியின் கீழே வந்து இன்றைக்கி வந்து உலகத்தையே கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. அமெரிக்காவினுடைய போக்காக இருக்கட்டும், சீனாவுடைய போக்காக இருக்கட்டும், இந்தியா அதற்கான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறது. யாரும் வந்து எந்த உரிமைகளுக்காக போராடி விடக்கூடாது, எல்லாமே நீர்த்து போக செய்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வர இந்த இருக்கிற இளைய தலைமுறைக்கு தேவையில்லாத உணர்வுகளை தூண்டுகிற வகையில் அவர்கள் வந்து போராட்ட களத்துக்கு போக முடியாத அளவிற்கு அவர்களை வந்து ஒரு கேளிக்கைக்கான ஒரு மனிதர்களாக மாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவில் ஏகப்பட்ட உரிமை பிரச்சனைகள் இருக்கிறது. ஈழப் பிரச்சனையை கூட நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளி விடலாம். ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கு சுற்றுப்புறச் சூழல் ரொம்ப மோசமாக இருக்கிறது. நீர்நிலைகள் இல்லை. இன்றைக்கி வந்து நீர் வந்து மிக மோசமான சூழலில் தமிழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆற்று மணல் வந்து அத்தனையும் திருடு போய் கொண்டிருக்கிறது, கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதையெல்லாம் மறந்து சினிமாக்களிலும் தொலைக்காட்சி பெட்டியலுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை. வருங்கால தலைமுறை வந்து ஒரு மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாகிறது என்கிறது அறிவியல். ஆனால் அந்த மணலை வந்து கொள்ளையடித்து போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முதல்ல வந்து மண்ணை காப்பாற்றினால்தான் அத்தனையும் காப்பாற்ற முடியும். மண்ணை காப்பாற்றினால் மொழியை காப்பாற்ற முடியும், மொழியை காப்பாற்றினாலும் நம்முடைய பண்பாட்டை காப்பாற்ற முடியும், பண்பாட்டை காப்பாற்றினாலும் இனத்தை காப்பாற்ற முடியும். எல்லாமே வந்து இந்த இதில் தான் இருக்குது. மண். அதனால தான் மண்ணை மீட்பதற்கு விடுதலை புலிகள் மிகப்பெரிய வந்து போராட்டம் நடத்தினார்கள். தமிழகத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்வார்கள், கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களை வந்து ஒரு பெரிய தெய்வமாக பார்க்கிறார்கள், நீங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்ன பதில்,
அதுதான் அனைவருக்குமான பதிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னை வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்திலே என்னை தெய்வமாக பார்க்கிற தமிழர்கள் தங்களுடைய கடமைகளை என் பக்கம் தள்ளிவிட்டு அவர்கள் வந்து சாதாரணமாக இருக்க நினைக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் எல்லோரையும் போன்ற எல்லா தமிழர்களையும் போல நானும் ஒரு சாதாரணமானவன் தான். ஆனால் என்னுடைய கடமைகளை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னை தெய்வமாக பார்ப்பதை நான் வந்து விரும்பவே இல்லை. என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் என்று தமிழகத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த இடத்திலே சொல்வார்கள், எனக்கு பின்பும் அடுத்த தலைமுறை வந்து போராட வேண்டும் என்று அவர்கள் அந்த கடைசி பதிலில் சொல்வார்கள். அதைத்தான் இன்றைக்கும் நாம் வந்து அவருடைய விட்டு சென்ற அந்த பணி, அந்த தமிழ் தேசிய கருத்தியல், ஒடுக்குமுறை கருத்தியல், ஆதிக்கத்துக்கு எதிரான கருத்தியல், சுரண்டலுக்கு எதிரான கருத்தியல், இந்த கருத்தியலோடு நாம் பயணமானால் தமிழ் தேசியம் என்பது செழுமை பெறும். தமிழீழ விடுதலை என்பது நம் கண்முன்னே தான் இருக்கிறது. மகிழ்ச்சி. இன்றைய இலங்கை அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஒரு மிதவாதத்தை போலியாக அவர்கள் கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இணக்கமான சூழல் இருப்பதாக சில ஆங்கில நாளேடுகள் சொல்கின்றன. இன்றைய இலங்கை சூழல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா? இல்லை, இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதாகத்தான் இருக்கிறது. நம்முடைய காணிகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு தமிழ் குடியிருப்புகள் பகுதிகளிலே சிங்கள குடியேற்றங்கள் நடக்கின்றன. உயர்நிலை இராணுவம், அதாவது 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு உள்ள இராணுவங்களை அங்கே குவித்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது போனால் கூட முள்ளிவாய்க்காலிலே இப்படி ஒரு யுத்தம் நடந்ததா என்று தெரியாத அளவிலே அந்த வர்ற தலைமுறைக்கு இது தெரியவே கூடாது என்பதற்காக எல்லா இடங்களிலுமே கடைகளை கட்டியிருக்கிறார்கள், வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். இந்திய அரசினுடைய ஆதரவோடு புலிகள் என்னென்ன தடை செய்திருந்தார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு வந்து எல்லாமே எல்லாவற்றையுமே கொண்டு வந்து இளைஞருடைய போர்க்குணத்தை மழுங்கடிப்பதற்காக இன்றைக்கு மைத்திரி சிறிசேனா வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அதுதான் உலகமயமாக்கலில் வந்து இன்றைக்கி வந்து ராஜபக்சேவாக இருந்தாலும் மைத்திரி சிறிசேனாவாக இருந்தாலும் அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், பேய் போய் கொள்ளிவாய் பிசாசு உட்கார்ந்துருக்கிறது அங்கே என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு அதுதான், இன்றைக்கு அவர்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதற்கான சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியா தன்னுடைய வந்து இந்த வெளியுறவு கொள்கையை மாற்றும் பொழுது நமக்கான வாய்ப்புகள் நம் முன்னெடுக்க வேண்டியது வரும். ஆக இலங்கையை பொறுத்தளவில் இவ்வளவு படுகொலைகள், இவ்வளவு மோசமான ஒரு சூழலில் தாங்கள் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வோம் என்கிற அபிலாஷைகளை உருவாக்கி அங்கே இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்களையும் அங்கே இருக்கிற மாகாண முதல்வரையும் கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று உலக அரங்கிலே, ஏனென்றால் இது வந்து இனப்படுகொலை செய்த நாடு, இவர்கள் வந்து குற்றவாளிகள் என்று எப்படி வந்து ஐநா சபையிலே வந்து போராட்டம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல் இன்றைக்கு அதையெல்லாம் மறைப்பதற்காக இலங்கை அரசு தமிழர்களுக்கு இதை செய்கிறோம், வீடு கட்டி கொடுக்குறோம், என்ன தேவை அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழர்களுக்கு தேவை ஒரு சுதந்திரமான நாடு, விடுதலை என்பதை மறைத்து இந்த சின்ன சின்ன சலுகைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தேவை சலுகைகள் எல்லாம் உரிமைகள் தான் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல தான் இப்பொழுது நமக்கு தேவை உரிமை தான். ஆனால் இவர்கள் சலுகைகளை தூக்கி போட்டுக்கொண்டு நம்முடைய போராட்ட அந்த களத்தை மறைப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம் முன் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சி. சாதி இரண்டுடைய வேரிலை சாற்றுங்கால் நீதி விடுவார் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடியான பாட்டி அவை பாட்டி சொன்னதைப் போல சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும், அது மட்டுமல்லாது எங்கள் வளமும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்காய் முழங்கிய பாவேந்தனை போல தமிழ் தேசிய களத்திலும் நீங்கள் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உயர்ந்த நோக்கங்கள், உயர்ந்த லட்சியம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் ஊடாக நமது மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம்முடைய சொந்தங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்ற ஒரே கருத்து, ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. இது தலைவர் சொன்னது தான். சோர்வும் அதிருப்தியும் வந்து தற்கொலைக்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த தலைவன் இட்ட அந்த கடமைகளை, பணிகளை எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். தமிழீழ கருத்தியலை, தமிழீழ நாட்டை நாம் அடைய முடியும் என்பது எங்களுடைய விருப்பம். நன்றி. நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு தேவை சலுகைகள் அல்ல, உரிமைகள் என்று முடங்கியிருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர் வன்னியரசு. இந்த அளவில் இன்றைய ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது ராஜ்.